வெல்கம் பேக் ஜிஃபேம். குட் மார்னிங். ஏண்டா தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? தூங்கி எந்திரிச்சா எல்லாத்துக்கும் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். ஸோ எஸ், நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10க்கு முன்னாடி ஆகுது. அதாவது ஐயோ என்னென்ன சொல்கிறேன், வந்து என்னது 9:30 ஆகுது. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கழுவி வச்சுருக்குறாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பங்காளி இங்கே பக்கத்தில் இருக்காங்க. நான் சொல்லவே இல்லை, அவர் தான் சொன்னார். இந்த மாதிரி ப்ரோ நான் வந்து வண்டி கழுவுறேன், எனக்கு மாதத்துக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், டேய் நானே டிரைவர் தான்டா, நானே கழுவிட்டு தான் இருக்கேன், என் வண்டி இது, இது மாதிரி நான் வாடகைக்கு வாங்கிட்டேன், இது என்னது, ஸோ ஓனர்லாம் காசு கொடுக்க மாட்டார். அப்படியா, சரி 40 ரூபாய் கொடுங்க, நான் கழுவுறேன், வாரத்துக்கு 3 வாட்டி கழுவோம் அப்படின்னாரு. சரி ஓகேப்பா நீ கழுவு அப்படின்னேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி கழுவி வச்சுருக்கிறாரு. ஸோ அதான் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், நம்ம வெளியே போனாலும் மாதத்துக்கு 12 தடவை வண்டி கழுவுற மாதிரி ஆகுது. அப்படி கழுவுனா நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு மேலே வருது. மாலில் போய் விட்டு இந்த பங்காளிக்காரங்களாம் கழுவுறாங்களே, அவங்கள்ட்ட விட்டால் கூட 120 ரூபா ஆகுது. இவங்க வெறும் 40 ரூபா கழுவுறாங்க. இது ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. சரி கழுவுப்பா, உனக்கு ஒரு வியாபாரம் கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சு தான் நான் இது பண்ணேன். நிறைய பேர் வந்துட்டு இப்போ உடனே அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, நீ வந்துட்டு கழுவு விடுற அளவுக்கு நீ வசதி ஆகிடுச்சா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதையே நீங்கள் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி வராரு, இங்கே நிறைய வண்டிங்களை கழுவுறதுக்காக வராரு. அப்போது நம்மள்ட்ட கேட்டார், நம்ம கொடுத்தாச்சு. 40 ரூபா தானே, பரவாயில்ல போங்க கழுவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. நம்ம 40 ரூபா கொடுக்குறதால என்னோடய வண்டி எனக்கு க்ளீன் ஆகிடுது, அவங்களுக்கும் 4 காசு கிடைச்ச மாதிரி இருக்கலாம், மாதம் ஒரு அமௌண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இதை வந்து என்னோடய கொழுப்புன்னு நினைக்காம அப்படி நினச்சி பாருங்கள். தட்ஸ் இட். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தான் கழுவிருக்கிறாரு. சூப்பர், நல்லா க்ளீனாக வச்சுருக்காரு. கழுவிருக்கேன்றது தெரியணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு வைப்பர் அப்படி தூக்கி வச்சுருக்காங்க. தட்ஸ் இட். சரி வாங்க ஜிஃபேம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தோசை சாப்பிட்ணும் போல இருக்குது. தோசை சாப்பிட்டுட்டு அண்ணனை இறக்கி விட்டுட்டு இன்றைக்கி வியாபாரத்துக்கு கிளம்பலாம். 100 ரியால் டு 150 ரியால் இல்லாமல் இன்றைக்கி வரக்கூடாதுங்க வீட்டுக்கு. வாங்க போகலாம். ஜிஃபேம், நம்ம சிங்கக்குட்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது யாருதுன்னு பார்க்குறீங்களா? முதலாளி. ஓகேவா? எஸ். ஸோ இது நிற்கிது எதுக்கு, நம்ம இதில் நம்ம பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குதுங்க. அதனால சரி இப்போதைக்கு சாப்பிட தானே போகிறோம், சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நான் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன். அதனால் அது வரைக்கும் இது அப்படியே வச்சுருப்போம். ஸோ இன்னும் அவர் விற்கிற வரைக்கும் இந்த வண்டியை நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம், வேறு யார் யூஸ் பண்ண போகிறோம்? ஆள் ராஜ்யம் நம்ம ராஜ்யம். நேராக இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ரிட்டர்ன் வரோம், அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு கிளம்புறோம். வந்தாச்சு சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். மணி வந்து 9:57 ஆகிடுச்சிங்க. 10 ஆக போகுது. சாப்பிட்டுட்டு நம்ம போகிறதுக்கு 10:30 மணி ஆகிடும் வியாபாரத்துக்கு கிளம்புறதுக்கு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். போய்ட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ணா வந்து இட்லி வாங்கிச்சு. நான் அப்படியே நல்லா மொறுவெல்லாம் செவக்க தோசை கொடுங்கன்னேன். சூப்பராக தோசையும் இட்லியும் வந்து விட்டதும் 3 விதமான சட்னி. ஐ திங்க் தக்காளி சட்னி மட்டும் மிஸ்ஸிங், காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம். சென்னை ஸ்பைஸில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. 3 தோசை ஒரு டீ 850 ரூபா பில்லாச்சு. கொஞ்சம் மைன்யூட்டாக, இது வந்து மைன்யூட்டாகவே இல்லை, கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் எதுவுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ரேட் வைஸ் தான் ஒரு தோசை 250 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனிவே நல்லா இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, காசு கொஞ்சம் அதிகமாக போனாலும் நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சாப்பிட்டது வந்து 3 தோசை ஒரு டீ 850 பில் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு எப்படி 200 ரூபா வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ வாங்க நேராக ரூமுக்கு போய்ட்டு இந்த வண்டி நிப்பாட்டிட்டு என் வண்டி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஜிஃபேம் வாங்க நம்ம வண்டிக்கு போவோம். என்னோட ஆல்ரெடி ஃபோன் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எஸ், நம்ம வீட்டில் வச்சு ஆன் பண்ணும்போது டக்குன்னு சிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஒன்று கொடுத்துட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ எடுத்துகிட்டு ஓட போகிறோம். வாங்க இது எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல, பக்கமாக தான் இருக்கும். சிப்ஸ் தானே 13 ரியாலுக்கு. வாங்க ஓடிப்பலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு நம்மளும் நிற்கிறோம். இங்கே 3 பேர்னு உட்காந்துருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் ஒருத்தன் தான். இப்போ வாங்கிட்டு சார் நேராக கிளம்புவாங்க ஜிஃபேம். ஜிஃபேமே ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பாருங்களேன் எவ்வளோ கிடக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ 2.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. சர்ன்னு பக்கம் தான், 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருந்துச்சு. இப்போ இதை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஆர்டர். டுடே சேலஞ்ச் 150 ரியாலுங்க. அது ஆகாத வரைக்கும் வீட்டுக்கு போகிறதா இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ வாங்க, சேலஞ்ச் எடுத்து ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த 150 ரியால் அப்படிங்கிறது விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3200, 300, 400 சம்திங் வரும். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டு இன்றைக்கி எடுக்காமல் நம்ம வீட்டுக்கு போகிறோமா இல்லையா, எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையான்றது தான் சேலஞ்ச். வாங்க ட்ரை பண்ணலாம்.
ஃபேமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸும் ஆனில் வச்சிருந்தேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ரெண்டாவது ஆர்டர் இதில் வந்திருக்கு ஒரு 24 ரியாலுக்கு. எப்படியும் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அதை போய் நம்ம இப்போ ட்ராப் பண்ணிட்டு வரணும். எனக்கு காமிச்சது 16 கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ இப்படி தான். வாங்க இப்போ இதை பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர். லெட்ஸ் கோ. எந்த ஆர்டர் வந்தாலும் தூக்கறது தான், கண்ணா பின்னாடி தூக்கறது தான். வாங்க போகலாம். நம்ம ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கப் பண்ணிட்டோங்க. மொத்தத்துக்கே 42 ரியால் தான், 20 ரியாலுக்கு சம்திங் தான் நம்ம வாங்கியே இருக்கிறாங்க. அதுக்கு 24 ரியாலு டெலிவரி. அதோட அப்படியே டபுள் கிட்டத்தட்ட கணக்கு வந்துடுது. என்னோட கதவு முடியலையா? ஓகே முடியாச்சு. இப்போ வாங்க சர்ன்னு கிளம்புவோம். 27 நிமிஷம் காட்டுதுங்க நம்ம இது போகிறதுக்கு. அதாவது 19 கிலோமீட்டருங்க. வாங்க சர்ன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ. லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபோன் பண்ணிடுச்சாச்சு. இங்கே வருவாங்க. இந்த வண்டியை தான் அடையாளம் காமிச்சாங்க. அசன்ட் நிற்கிதான்னு சொல்லி. எஸ் நிற்கிதுன்னு. ஓகே கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்துட வேண்டியதான். இன்னும் பொருள் நான் கொடுக்கல, என்கிட்ட தான் இருக்குது. டெலிவரி மட்டும் கொடுத்துட்டேன். வெள்ளி வந்து எடுத்துக்குவாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. இதுதாங்க டெக்னிக். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நானும். சரி வாங்க இதை டெலிவரி பண்ணிட்டு கிளம்புவோம். செகண்ட் டெலிவரி கம்ப்ளீட். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோங்க. 22 கிலோமீட்டர் சம்திங் 25 கிலோமீட்டர் காட்டிச்சு. 35 ரியாலுக்கு. அதே ஜாஹேஸில் தான். இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த சிப்ஸில் ஆர்டர் எதுவுமே வரல. அதனால் இப்போ ஜாஹேஸில் தேர்ட் ஆர்டர் நம்ம வந்து ஜாஹேஸில் செகண்டு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ வாங்க சார் இப்போ இதையும் போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் தான் சொன்னேன்ல வந்து எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணுறோம். இன்றைக்கி கேன்சலே பண்ணக்கூடாது சிட்டி விட்டு அவுட்டர்லாம் இல்லை எங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட டார்கெட்டு ஸோ 100 and 150 ரியால். ஸோ அதை எப்படியாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். வாங்காஜி ஃபேம் இந்த சேலஞ்சில் நான் ஜெயிப்பேனா மாட்டேனான்றதை இப்போயே வீடியோவை வந்து பவுஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ பண்ணியிருப்பீங்க, ஐ திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஆர்டருக்கு லொக்கேஷன் கிட்ட வந்துட்டுங்க. இன்னும் 1.9 கிலோமீட்டர் காட்டுது. இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க. நான் இருந்த மிலிட்டரி கேம்ப் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்திருக்கிறோம். இங்கே அடிக்கடி வந்திருப்போம். நம்ம வீடியோஸ் ரெகுலராக விடாமல் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரியல் சிட்டி பழைய இடம் அப்படின்னு நான் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோயாஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியே கிடைச்சாலும் அதை ரொம்ப உஷாராக பார்த்து கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிறதே சிட்டி விட்டு அவுட்டரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. இங்கேருந்து இன்னும் தூரமாக கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கேருந்து ஊருக்குள்ளே கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவுட்டரில் கொண்டு போச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆர்டர் பிக் பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வேறு ஃபேக்ட்ரியா, எந்த கேட்டுக்கிட்ட வர சொல்கிறாங்களோ எங்கே நிற்க சொல்கிறாங்களோ தெரியல. அங்கே போய் நின்றுட்டு தான் நம்ம என்ன இதுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க சார்னு இப்போ நம்ம இந்த ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணலாம் ஜி ஃபேமே. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க 4 அன்றைக்கு வந்து ஏர்போர்ட் போகணும் ஜி, வாங்க ஜி உங்களுக்கு போகணுன்ற. அவங்க வந்து ஆக்சுவலாக ஏர்போர்ட் பக்கம் தான் இருந்தாலும் நான் உங்களை கூப்பிட்றதுக்கு காரணம் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் வாங்க ஜின்னாங்க. ஸோ இன்ஷால்லாம் கண்டிப்பாக வரேன். நீங்கள் எனக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே ஜி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வாங்க அப்படியே இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டியை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம நேராக போகலாம் ஜி ஃபேமே. நம்ம அந்த டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. தலைவர் இங்கேருந்து வருவான்னு பார்த்தா இங்கேருந்து தான் லொக்கேஷன் காமிக்குது. பட் இங்கே வருவான்னு பார்த்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை ஒரு லெக்ஸஸ் காரில் வந்தார், நின்னார், அப்படியே வாங்கிட்டு ஸ்வங்கின்னு போயிட்டார். நம்ம அடுத்து சிப்ஸும் அப்புறம் இதையும் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க எது வருதோ அதை பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஜி ஃபேமே. ஸோ தேர்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக 1:10 ஆகுதுங்க. இப்போ யூட்டன் போட்டு இங்கே ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நிற்போம். இங்கே வந்து ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கிட்ட போவோம், நிற்போம், ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம். வாங்கோ கிட்ட தான் இருக்குது மெக்டானல்ட்ஸ், வாங்க போகலாம். இங்கே உக்காந்த உடனே அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு நமக்கு KFC. இதோ அங்கே தான் இருக்குது. அப்படியே வண்டி நிழல்லே நிற்கட்டும். நம்ம அப்படியே இப்போ நடந்து பார்க்கிங் வண்டி பார்க்கிங்லேயே இருக்கட்டும். நம்ம நடந்தே போயிடலாம் ஜிப்பாமே. கன்ஃபார்ம் பிக்கப் மட்டும் பண்ணக்கூடாது, ஸ்க்ரீனில் லாக் பண்ணிடுவோம். இதை வச்சா தேவையில்லாத பிரச்சனை வருது. வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி எல்லாம் மூடிட்டு அப்படியே நம்ம நடந்தே போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். KFC இதோ இங்கே தாங்க இருக்குது கிட்ட தான், அதுக்கு பின்னாடி இருக்குல்ல அதுதான் KFC. வண்டியோட கண்ணாடி மட்டும் மூடிடுவோம். இருங்க, லெட்ஸ் கோ. ஏன்னா 7 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. ஊருக்குள்ளே கொண்டு போகிறானா இல்லை எங்கேயா கொண்டு போய் அவுட்டரில் நம்ம விட போகிறானான்னு சொல்லி தெரியல. திஸ் இஸ் அவர் 4th ஆர்டர் இன் ஜாஹஸ். எல்லாமே ஜாஹஸில் தாங்க வருது. அதான் சொன்னல சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வருது, நல்ல ரேட் கொடுக்குறாங்க. பட் அந்த ஆர்டர் வர்ற டைமிங் அந்த கன்செப்ஷன் தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. எனிவே வாங்க போகலாம். KFCலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோங்க. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் எங்கேயோ போகுது, நான் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். எதனா ஒழுங்காக காட்டுதா பாருங்களேன். இது எங்கே போகுது ஆக்சுவலாக இப்படி தான் போகுது. ஏன் இந்த ரவுண்டான அடித்து எனக்கு யூட்டனை காட்டக்கூடாதா? எப்படி எனக்கு தேவையில்லாமல் சுத்தலில் கொடுத்து பாருங்க. ஸோ இந்த கூகுள் மேப்பை மட்டுமே முழுக்க எப்பயுமே நம்பாமல் அப்பப்போ நம்ம மொழியை லைட்டாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க போகலாம். இப்போது தேவையில்லாமல் எனக்கு 200 மீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்று காட்டுது. 9.9 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே சுற்றி காட்டுறாப்லையா ஒரு நம்மளை.
இப்போ வாங்க இதையும் கொண்டு போய் நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் இது நம்ம 4th ஆர்டர்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த டே எண்ட் ஆகும்போது நம்மளுடைய டார்கெட் வந்து 150 ரியால் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஜிஃபேம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆர்டருங்கிறவங்க பாருங்க. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறது வந்துட்டு என்ன 600 மீட்டர் தான். சிட்டிக்கு நடுவிலே சிட்டிக்கு அவுட்டர்லே இது ஏதோ ஒரு கம்பெனி நல்லா பேர்ச்சம்பளம் மரமாக நட்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் இவங்களுடைய ஒரு தேசிய மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வரும். உசாராக பார்த்து இந்த பக்கம்லாம் ஓட்டணும். தி லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டு வந்து டெலிவரி பண்ணணுமா. வாங்க இதுக்குள்ளே நம்மளை விட்றாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாவ், பெரிய கம்பெனியாக இருக்குதே. எங்கே பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த செட்டப் அப்படி கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை உண்மையிலேயே இது வந்து கண்டெய்னர் தானா, அதில் தான் இப்படி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் 99% இது வந்து கண்டெய்னரில் தான் ஃபுல் செட்டப் பண்ண ஒரு பில்டிங். இது வேறு லெவலில் இருக்குல்ல. ஏடிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங். ஓகே ஜிஃபன். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு சர்ச் ஆகிட்டு இருக்கு. சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கும். எங்கே வரப்போகுது, வாங்க ஊருக்குள்ளே போகலாம். இப்போ சுற்றி வளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க. ஏன்னா ரொம்ப அவுட்டரில் கொடுத்ததால நமக்கு அடுத்தடுத்து அப்படியே அவுட்டர்லேயே அப்படியே தள்ளிடுறான் அவுட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊருக்குள்ளே மறுபடியும் வந்துட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட அப்படின்னா வீட்டுக்கே போகல நம்ம. ஸோ பக்கம் போய் நிற்கலாம். இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ஜஹேஸை இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஜஹேஸ் அண்ட் சிப்ஸு ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். சிப்ஸு காலையிலேருந்து 2 ஆர்டர் தான் கொடுத்தான். இவன் 3 ஆர்டர் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டான். நம்ம முடிச்சும் ஆச்சு. ஸோ இப்போ வாங்க யார் ஃபஸ்ட்டு வரான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரான்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஜஹேஸில் தான் அதிகபட்சம் ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் பெஸ்ட்டாக வருதான்றது தான் முக்கியம். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் வந்து பாதி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் மீதி கம்ப்ளீட் ஆகலை. 150 ரியால் அப்படிங்கிறது 87 ரியால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓட்டிட்டேன். வித்தவுட் பெட்ரோல். இன்னும் பெட்ரோல்லாம் போடலை. பெட்ரோல் வேறு போடணும். அதுக்கும் சேர்த்து தான் எடுக்கணும் நம்ம. பட் 150 ரியால் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். ஓவராலாக சேர்த்து இப்போதைக்கு எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னா 87 ரியால். அதாவது பாதி டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் மீதி டாஸ்க் பாக்கி இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மணி 2:30 ஆகுதுங்க எக்ஸாக்டாக. ஃபுல்லாக இப்போல்லாம் டிராஃபிக் டைம். நல்லா ஆர்டர் ஏதாவது வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே அடிக்கடி வரும். ஸோ நல்லா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பலாம் ஜிஃபேம். ஸோ நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்க. இந்த ஹோட்டல்லேருந்தே வந்திருக்கு பாருங்க ஆர்டரு. அப்படியே நடந்து போகிறேன், பிக்கப் பண்ணுறேன். ஓகேவா, அப்படியே பாருங்களேன். எங்கே 1 மினிட் காட்டுதா, ஸ்டார்ட். அவ்வளோவா, நடந்து அப்படியே இந்த ஹோட்டல் தான். வாங்க வண்டியோட மிரர் வந்து மேலே பண்ணிவிட்டு கிளம்புவோம். சிப்ஸில் வந்துருக்கு இந்த வாட்டி 14 ரியாலுக்கு. ரியலி சூப்பர். ஸோ வாங்க இப்போ கொடுன்னு ஓடி போயிட்டு கொஞ்சோண்டு திறந்து வைப்போம். பிகாஸ் நீங்களும் இந்த மாதிரி திறந்து வைங்க ஜிஃபேமே. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். வெயில் ரொம்ப ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் அதிகம். ஸோ வண்டியில் வந்து லைட்டரோ பவர் பேங்க்கோ இந்த மாதிரி வைக்கிறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். என்னடா எங்களை சொல்லிட்டு 1க்கு 2 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பட் அதில் வேறு வழி இல்லை ஜிஃபேமே. ஏன்னா நான் வந்து இதில் காருக்கு சார்ஜ் போடுறதுக்கு வழி இல்லை. அது எப்படி இந்த வண்டியில் அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கலங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த யூஎஸ்பி நான் கனெக்ட் பண்ணால் சிஸ்டமில் கனெக்ட் பண்ண மாதிரி சூஸ் ஆப்ஷன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குது. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. வாங்க இந்த ஆர்டரை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு எங்கே போய் ட்ராப் பண்ணுறதுன்னு தெரில, ட்ராப் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற மெக்டானல்ட்ஸ் KFC கிட்ட தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 12 கிலோமீட்டருக்கு வந்து 12 ரியாலுக்கு வந்திருக்கு. 4 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. சம்திங் அதை டபுளாக பிடிச்சிக்கலாம். ஒரு 8 கிலோமீட்டர் காமிக்கும். வாங்க இதை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஹேஸில் தான் வந்துச்சு. போயிட்டு இதையும் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் வாங்க. நம்மளோட டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதை எப்படியாவது இன்றைக்கி முடிக்கணும். பர்சனல் சவாரியும் வந்துச்சு. பட் அவங்க ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. பட் ஹெவி டிராஃபிக் 40 நிமிஷம் கிட்ட காட்டுது. அவங்கள அப்போ பிக்கப் ட்ராப் பண்ணணும். சம்திங் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு. ஸோ போக முடியாத ஒரு நிலைமை. வேறு யாருக்காவது போகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கொண்டு போயிட்டு வந்துடலாம். பெட்ரோல் மிச்சம் பண்ணணும்னா யூட்டர்ன் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லுது. அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு யூட்டர்ன் பண்ணணும், கிராஸ் பண்ணியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரிஸ்க்கான முடிவை நான் எடுத்திருக்கேன். வாங்க கிராஸ் பண்ணி இந்த ஆர்டரை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் இந்தாண்ட ஓடி வந்துடலாம். பஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு கிடச்சா போதும். உள்ளே பூந்து கொஞ்சம் ஓடிடலாம். சிக்னல் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் எல்லா வண்டியும் ஜேன்னு வராங்க. வாங்க அப்படியே அழகாக கிராசிங்கை எப்படியாவது பண்ணிட்டு வந்துடுவோம். நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் யாரும் சவுதியிலலாம் அப்படி பண்ணாதீங்க. வரவெல்லாம் பேய் மாதிரி வருவான். நம்ம தாங்க பார்த்து உஷாராக இருக்கணும். ஸோ வாங்க லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஒரு கேப்பு கிடச்சிருக்கு. வாங்க பூந்துருவோம். பூந்துடுறா கைப்புள்ள அம்மடி. அடுத்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்குது சிக்னலு. சரி வாங்க இங்கேயே வெயிட் பண்ணி உள்ளே பூந்துக்கலாம். இல்லைனா நான் 1 கிலோமீட்டருக்கு அந்த போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரணும் ஜிஃபேம். அதனால தான் இங்கே நின்று இப்போ யூட்டர்ன் பண்ணிக்கலாம் ஜிஃபேம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கான இடம் கிட்டே வந்து விட்டதும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டல் காரு. வந்துட்டோம். இன்னும் 170 மீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது.
இதை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் ஜிஃபேம். பசியில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு அப்படியே சுருங்குதுங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறது, போகக்கூடாது, ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கணக்கு பண்ணேன். பட் அது முடியலைங்க, தாக்கு பிடிக்க முடியலை. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோ மோவில் தான் வருது, ஆனால் வருது. ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க இப்போ நம்ம போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் ஜெய்ஃபேன். பசி உயிர் போகுதுங்க. ஏன்டா இந்த ஆர்டர் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னமும் ஆர்டர் வைக்கிறாங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. வந்து இந்த ஆர்டரை வாங்கி தொலைவேனாங்குது. எனக்கு அப்படியே வர்ற வெறிக்கு பிடிச்சி ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணான்னா அவ்வளோதான். அவ்வளோ அந்த வேணாம், வருது வாயில், நல்லா வருது வாயில். அஸ்தக்ஃபிருல்லா. தூக்கவே மாட்டுதுங்க, தூக்கம் ஒரே ரெட்டு தான் தூக்கிச்சு. வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறோம், 2-4 வேர்டு தான் பேசினா வச்சுட்டா. சரி, எங்கே ரிசப்ஷனில் அரபியில் ஏதோ பேசிட்டு போயிட்டா, நமக்கு ஒன்றும் புரியல. ரிசப்ஷனில் போய் நிப்போம். அதுக்கப்புறம் கால் அடிக்கிற தூக்க மாட்டா, கட் பண்ணி விட்றா. வேணான்னா கேன்சல் பண்ணி தொலையணும், நம்ம பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணுறா போல இருக்கு. என்ன கருமன்னு ஒன்றும் புரியல. பசி வேற, வயிறு கொட்டாங்குதுங்க. இந்த மாதிரியும் வந்து தொலையும் நம்மளுக்கு, வேறு வழி இல்லை. பார்ப்போம் என்ன இதுன்னு. இப்போ லூசு பேர் தராமல் ஏதாவது ஒன்று பண்ணுவானே. இப்போ கால் அட்டன் பண்ணி என்ன தரமா சொல்கிறா, கலாஸ் கேன்சல் அப்படிங்கிறா. இதை வந்தாப்பே சொல்லியிருந்தா நான் மாட்டுக்கு மூடிட்டு போயிருப்பேன் இதை எடுத்து தின்னுட்டு. சவுதிக்காரங்க தான் அப்பப்போ ஏதாவது ஒரு இதில் நிரூபிச்சிருவாங்க, நாங்கள்லாம் சவுதிக்காரங்கோ, நாங்கள்லாம் காவா சாய் குடிப்போம் அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்மள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரியாதைங்கிறது இருக்காது. சரி, வந்தானே நம்ம கம்பெனிக்கு சொல்லிட்டோன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறது, ஃபோன் அடிச்சு நான் கம்பெனிக்கு சொல்லிட்டேனே, என் கம்பெனி உனக்கு சொல்லலையா அப்படிங்குது. அட, கம்பெனி எனக்கு சொல்லலையான்னா என்னம்மா நான் சொல்கிறது இப்போ உங்ககிட்ட போயிட்டு? ஏம்மா, மனசாட்சிங்கிறது வேணாம். கம்பெனிக்காரனுக்கு என்ன, நாங்கள் எங்கே நின்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான். இன்னும் பாருங்கள், ஆர்டர் கேன்சலாம், ஆனால் அது இங்கே இன்னும் அப்படியே நிற்கிது. காசு வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்னத்துக்கு பண்ணுவேன்? நான் அவ்வளோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதை எடுத்துகிட்டு நேராக வீட்டில் போய் தின்னுட்டு படுக்க வேண்டியதான். வாங்க, மணி 4 ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் ஆர்டர் நல்ல ஒரு பெரிய சொதப்பி 5 ஆகிடுச்சி. வேறு வழி இல்லை, லெட்ஸ் கோ, போவோம். நீராக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போகிறோம். வேறு வழி இல்லை. பசங்க கம்பெனிக்காரனும் போக மாட்டான். மறுபடியும் மொபைலில் வந்து அப்படியே நின்றுக்குச்சு. இப்போ அநேகமாக நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு தான் பண்ணணும். கஸ்டமருடைய சாப்பாடை ஆட்டையை போட்டு தின்ற வேண்டிதான். 54 ரியால் வாங்கோ. கஸ்டமர் கேன்சல் பண்ண பர்கரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு வெளுத்து கட்டிகிட்டு இருக்கிறோம். வாங்க, வேறு வழி இல்லை. அந்த ஆர்டர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. கஸ்டமரோட பொருளை கொடுத்துட்டு இங்கே சாப்பிட்றோம். கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக அங்கே சொல்லிட்டாங்க கேன்சல் அப்படின்னு. இன்னும் இவங்க தான் இதை நவுத்தாமல் இருக்காங்க. கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட் நமக்கு தான். அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வச்சு வெளுத்து கட்டி சாப்பிட்டு. இது வந்து ஆக்சுவலாக அனதர் டே. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என் மூஞ்சியும் என் ட்ரெஸ்ஸும் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டோட வ்ளாக் என்னடா ஆச்சு, அப்படியே நேற்று நைட்டோட அதுக்கப்புறம் அனதர் டேக்கு நீ வந்துட்ட. ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று எடுத்திருந்தேன், அது என்ன ஆச்சு? அந்த மாதிரி 150 ரியால் நீ டார்கெட் பண்ணி வச்சுருந்தே, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நத்திங், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகலை. நேற்று ஒர்க்கு முடிச்சுட்டு படுத்துட்டு சாயந்தரம் மறுபடியும் நான் 7:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சரி வியாபாரத்துக்கு போகலாம், ஒரு 10-11 மணிக்கு வியாபாரத்தில் இருப்போம், அப்புறம் அடுத்த கட்ட ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பயங்கரமாக வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோடனே தலைவலி, உடம்பு பாடி ஹீட்டு, வெயில், அந்த இதனால் வண்டி அதாவது ஆஸ் அ டிரைவராக நமக்கு சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஓடும், உடம்பு ஹீட்டாக இருக்கும். ஸோ வெயில், வண்டி, பாடி ஹீட் அப்படின்னு தலைவலி அப்படியே சூட்டில் அப்படியே ஃபுல்லாக இதாகிடுச்சு ஒரு மாதிரியாக அப்படியே. ஸோ என்னால் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. இப்போ எங்கே எடுத்து கிளம்பிட்டேன், வியாபாரத்துக்கு போறியா அப்படின்னா இல்லை, ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்கேன். நாளைக்கு வர வ்ளாகில் அது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போது சேலஞ்சில் என்ன பண்ணேன், அது ஜெயிச்சியா தோத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, சேலஞ்சில் வந்து நம்ம தோற்றுட்டோம் ஜெயிப்பேன். 3000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும் இந்தியன் மணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம். பட் 3000த்துக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 150 ரியால் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். 129 ரியால் சம்திங், 120 ரியால் நம்ம சம்பாரிச்சிட்டு வச்சுருப்போம். பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது இனஃப் அப்படின்னாலுமே நம்ம என்ன சொல்கிறது, இது டார்கெட் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஜெயிப்பேன். இப்போ ஒரு பெரிய விஷயம் பண்ண போயிட்டுருக்கேன். அது என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது. கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜெயிப்பேன்.